Exercise 2.7 6th question. In a GP, 9th term is 32,805 and 6th term is 1215 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு 12th term என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது 12th term அப்படின்னா T12 is equal to what? இதை நம்ம டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும். Given என்ன T9, அதாவது 9th term is 32,805 and 6th termனா 6th term அப்படின்றது T6ன்றது 1215. 6th term தெரியும் and 9th term தெரியும். நமக்கு Tn ஃபார்முலால a into r to the power of n minus 1 அப்படின்றது தெரியும். ஸோ இங்கே T9 அப்படின்னா என்ன அர்த்தம்? T என்னன்னும் போது a into r to the power of n minus 1. T9 அப்படின்னா a into r to the power of 9 minus 1. ஸோ நம்மளுக்கு a into r to the power 8ன்னு கிடைக்கும். Similarly for T6 என்னன்னா a into r to the power of 6 minus 1. So a into r power 5. So T9 na a r power 8. T6 na a into r to the power of 5 அர்த்தம். T9 க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? a into r power 8. இதோட வேல்யூ தான் 32,805 and T6ன்றது a into r to the power of 5, that is equal to 1215. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 போடலாம். ஏன்னா ஈக்குவேஷன் 1ல் தான் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது பவர்ஸ் வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது நம்ம மைனஸ் ஆகிடு ப்ளஸ்லேயே கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1ன்றது என்ன? a into r power 8 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 8 into r power 5. இங்கே LHSல 32,805 divided by 1215. இது என்ன ஆகுனா a into r to the power 8 minus of 5 ஆகும். இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். now r மட்டும் இருக்கும். ஸோ r power 8 divided by r power 5 அப்படின்னா பவர்ஸ் ரெண்டுமே காமனாக இருந்து பவர்ஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பேஸ் ரெண்டும் காமனாக இருந்ததுன்னா r to the power of 8 minus 5 பவர் வந்து டினாமினேட்டரில் வந்து நியூமரேட்டர் வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு r to the power of 8 minus 5ன்றது 3ன்னு கிடைக்கும். ஏவை கேன்சல் ஆனதுக்கப்புறம் r to the power 8 minus 5 போகிறோம் இஸ் ஈக்குவல் டு நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். இந்த 1215ஐயும் இந்த 32,805ஐயும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 5 டேபிள்ஸில் 5 2s are 10, ரிமைனிங் 21 கிடைக்கும். 4s are 20, 3 5s are 15. 5 2s are 10, 5 4s are 20, 5 3s are 15, 5 6 are 30, 5 5s are 25, 5 6 are 30, 1 5s are 5. 3 tablesல 3 8s are 24, 3 1s are 3, 3 2s are 6, 1 3s are 3, 3 8s are 24, 3 7s are 21. 9 tablesல 9 9s are 81. ஸோ 2 9s are 18 ஆகும். 18 ஒன்று 2 + 3 38 ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 9 4s are 36, again 9 3s are 27. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 9 is 10, 2 9s are 80 and then 7 9s are 63, 27 நமக்கு இங்கே கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா r to the power 3 8 minus 5ன்றது 3 ஆகும். ஸோ 27. r to the power 3 is equal to 27 அப்படின்னா நமக்கு இங்கேருந்து r ஃபைண்ட் பண்ணணும். ஸோ rன்னும் போது என்னென்னா cube root of 27. cube root of 27 3 into 3 into 3ன்னு எழுதலாம். ஸோ cube rootனும் போது வெளியில் நம்ம ரூட்டில் இருந்து 3 எடுக்கும்போது ஒரு 3 கிடைக்கும். நம்ம ஆரோடைய வேல்யூ நம்ம 3ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆருக்கு 3ன்ற வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதனா ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் r is equal to 3 in equation 2. equation 2 என்ன? a into r power 5 is equal to 1215. now a நமக்கு தெரியாது, r வந்து 3 to the power of 5 divided by 1215. நமக்கு a மட்டும் வேணும் அப்படின்னா 1215 divided by இந்த 3 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். 5 3s இது 3 இது 3. இந்த ரெண்டு 3யும் 9ஆக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 9 into 9 into 3 கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 9 is 9, again we get 3 கிடைக்கும். ஸோ 31, 3 9s are 27, 4 கிடைக்கும். 9 5s are 45 ஆகிடும். again 9 9 1s are 9, 45, 5 9s are 45, 3 1s are 3 5s are. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு 5 வந்து கிடச்சிருக்கு. நான் ஏவோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும்.
அங்கே T12 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது 12th டேர்ம்னா T12னா a into r to the power of 12 minus 1 n இருக்க இடத்துல 12 போடுறோம். ஸோ இது வந்து என்ன ஆகும், a into r power 11 ஆகிடும். நவ் ஏவோட வேல்யூ 5 தெரியும் அண்ட் ஆரோட வேல்யூ 3 தெரியும், 3 to the power 11. ஸோ ஃபைனலி 12th டேர்ம்ன்றது நமக்கு 5 into 3 to the power of 11.